கோவையில் ராயல் கல்வி நிறுவனங்களின் ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். சைலேந்திர பாபு IPS பங்கேற்பு. கோவை மதுக்கரையில் அமைந்துள்ள ராயல் கல்வி நிறுவனங்களின் ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் பெருவிழா செட்டிப்பாளையம் பிரிவு ஸ்ரீ லட்சுமி பாலாஜி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு ராயல் கல்வி நிறுவனங்களின் தலைவர் குணசிங் இமானுவேல் அவர்கள் தலைமை தாங்கினார். நிறுவனத்தின் இயக்குநர் அப்ரஹாம் சர்ச்சில் சிங் அவர்கள் முன்னிலை வகித்து வரவேற்புரையாற்றினார். விழாவில் தமிழக முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு IPS ஓய்வு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது அவர் மாணவர்கள் ஒழுக்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் என்று அறிவுறுத்தினார். அகில இந்திய அங்கீகாரம் பெற்ற செவிலியர் கல்லூரிகள் சங்கத்தின் தலைவர் விவேகானந்தன் அவர்கள் கௌரவ விருந்தினராக பங்கேற்றார். மேலும் கோத்தகிரி அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ஆக்னஸ் கோல்டா பிரியதர்ஷினி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் ராயல் நர்சிங் கல்லூரி, பார்மசி, பிசியோதெரபி, ITI மற்றும் எலன் நர்சிங் கல்லூரி உள்ளிட்ட ராயல் குழுமத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. நர்சிங் காலேஜ் அவங்க 30 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறாங்க, 35 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 200லேருந்து 300 நர்சிங் காலேஜ் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்கள் நமது சமுதாயத்தில் உள்ள படித்த பிள்ளைகளுக்கு +2 முடித்த பிறகு இது ஒரு டிகிரி கோர்ஸ். BSc நர்சிங் படிச்சுட்டு எல்லாரும் நர்சிங் போகணுன்னு அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் BSc நர்சிங் படிச்சுட்டு நிறைய பேர் ஒரு கலெக்டராக கூட வரலாம். ஏற்கனவே ஆனி கண்மணி ஜார்ஜ் அப்படின்னு ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் கேரளாவில் ஆல் இண்டியா IAS டாப்பராக வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் நர்சிங் படிச்சுட்டு IAS IPS எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. MBA படிக்கலாம். இப்போல்லாம் வந்து ஆஸ்பத்திரி நடத்துறதுலாம் டாக்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நிறைய நாடுகளில் இன்றைக்கி நர்சஸுக்கு ரொம்ப தேவை இருக்குது. குறிப்பாக லேடிஸ். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, துபாய், நம்ம நியரஸ்ட் கண்ட்ரிஸ், அதே மாதிரிங்க சிங்கப்பூர், ஜப்பான்லலாம் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லாங்குவேஜ் படிச்சிட்டாங்கன்னா அங்கேயே நம்ம பிள்ளைகள் போகலாம். ஸோ இது ஒரு நல்ல ட்ரெண்டு. தமிழ்நாடு வந்து இப்போது எஜுகேஷனில் ரொம்ப லீடிங்கில் போயிட்டுருக்கு. ஒட்டுமொத்த 5 லட்சம் கல்லூரி இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியாவிலே மொத்தம் 20 லட்சம் தான். அந்த அளவுக்கு ஒரு புரட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த புரட்சியை நம்ம எல்லாம் சேருங்க. குறிப்பாக பேரண்ட்ஸு பிள்ளைகளை வந்து டிகிரி படிக்காமல் வச்சிடாதீங்க. +2 முடிச்சாங்கன்னா கண்டிப்பாக காலேஜில் சேர்த்துருங்க. போன வருஷம் 52% காலேஜ் என்ரோல்மெண்ட் ரேட். கனடாவை விட அமெரிக்காவை விட தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது. நல்ல ட்ரெண்ட், அப்படி பிக்கப்படுவோம். ஆனால் மொபைல் ஃபோன் மூலமாக திருடப்பட்ட பணத்தினுடைய மொத்த மதிப்பு 1600 கோடி ரூபாய்கள். ஸோ இதை எல்லாருக்கும் ரீச் பண்ணி தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் யாருமே ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்துங்க. எல்லாத்தையும் கொண்டு போய்க்கிறீங்க. ஆமாங்க. மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லையா? நாங்கள் ஆன்லைன் பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கேன். வயசானவங்களுக்கு இப்போ கூட இந்த மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்களே கான்டாக்ட் பண்ணி நாங்கள் ரிசர்வ் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்கள் மேலே வழக்குகள் இருக்குது, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த பணத்தை கொண்டு போய் எங்கள் ரிசர்வ் பேங்க்லேயே மாற்றி வச்சுக்குவாங்க, அப்புறமா அந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம் நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க்குக்காரங்க பேசுகிற மாதிரியே பேசி நம்ப வச்சு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஆனால் அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆன அடுத்த நிமிடமே அந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து 50 அக்கௌண்ட்டுக்கு போகுது. அடுத்த நாள் அந்த 50 அக்கௌண்ட்லேருந்து வெளிநாட்டு அக்கௌண்ட்டுக்கு போகுது. எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிற குற்றவாளி இதை பண்ணுறான். வியட்நாம், லாவோஸ், பிலிப்பைன்ஸ், இது போன்ற நாடுகளில், கம்போடியா போன்ற நாடுகள் எல்லாம் கூட பெரிய கேங் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். போலீஸ் போய் அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க. இந்தியாவில் உள்ள குற்றவாளிகள்லாம் பிடிச்சிடலாம். நீங்கள் போய் வியட்நாம், கம்போடியா, லாவோஸில் உள்ள குற்றவாளி எப்படி பிடிக்கிறது? அதுக்கு சர்வதேச போலீஸ். அங்கே போனால் கூட அதுக்குள்ள பணத்தை எல்லாம் வேறு நாட்டில் மாற்றிட்டு அவனே அங்கேருந்து மாறி போயிடுவான். ஸோ பணம் போனது தான். அதனால் வருமுன் காப்போம். நீங்கள் ஏமாறாமல் முன்னாடி உங்களை பாதுகாத்து கொள்வது தான் பெருசு. ஓகே, தேங்க்யூ.